கவின் ரியலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் மெயின் ஈசிஆர் ரோடு, அதாவது காத்தான் கடை ஜங்ஷன் சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் வரும் இந்த லேண்டை ரீச் ஆகிறதுக்கு. சித்தாமூர் ஜங்ஷன் சொல்லுவாங்க, ஜிஎஸ்டி கிட்ட வந்துட்டு ஜிஎஸ்டி டு செய்யூர் வழியாக வந்துட்டு ஈசிஆர் ரீச் பண்ண ரோடு இருக்குது. அங்கே சித்தாமூர் ஜங்ஷன், அந்த ஜங்ஷன்லேருந்து 11 கிலோமீட்டர். மேல்மருவத்தூர் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர். மதுராந்தகத்துலேருந்து ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் சென்ட்ரலேருந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர். இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கான டிஸ்டன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு நல்ல வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா, விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு தர்பூசணி, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ட்ரோன் வியூ ஒரு 3 மினிட்ஸ் ஓடும். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ரெட் சாயில் மிக்சர் இருக்குது, ரெட் சாயிலும் இருக்குது, நார்மல் சாயிலும் இருக்குது. நல்லா வந்து தர்பூசணிலாம் போட்டுட்ருக்காங்க. 3 கிணறு இருக்குது. நம்ம இப்போ ட்ரோன் வியூ பார்த்துட்டு வருவோம். எப்படி இருக்குன்னு ட்ரோன் வியூ பார்ப்போம்.
ட்ரோன் வியூ நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 3 கிணறு இருக்குது. 3 கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஃபுல்லி ஃபென்ஸ்டு. இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 ஏக்கர். என்ன ஒரே ஒரு பாயிண்ட் குறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் எக்ஸாக்டாக நான் வந்து சைஸ் நான் வந்து கொடுக்குறேன். எவ்வளோ என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். நான் அளந்துட்டு கொடுக்குறேன். கம்மி தான், ஒரு 60 to 70 அடிக்குள்ளே தான் ஃப்ரண்டேஜ் நினைக்கிறேன். அந்த ஃப்ரண்டேஜ் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வருது வழி வந்து உள்ளே தான் வந்து பெருசாக அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. நல்ல வந்து பெரிய எக்ஸ்டெண்ட், நல்ல பெரிய எக்ஸ்டெண்டு. ரெட் சாயில் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் சாயில், பியூர் ரெட் சாயில். நம்ம ஏர் ஓட்டினா தான் தெரியுது. இங்கேருந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் அந்தளவுக்கு தெரியல, காஞ்ச பூமி. இது வந்து ஏர் ஓட்டாமல் இருக்காங்க, கொஞ்சம் மண் காஞ்சிருச்சுன்றதெல்லாம் இப்போ ஏர் ஓட்டலன்னு சொன்னாங்க. நல்ல சாயில், புஞ்சை ட்ரை லேண்டு, எல்லா விதமான யூஸ்க்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு லேண்டு. நல்லா இப்போ வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 கிணறு, 3 கிணறுலையுமே தண்ணி வந்து மேலவே இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய கிணறு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மாந்தோப்பு போட்டிருக்காங்க. பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கிணறு பக்கத்தில் தோண்டினாலும் கிணத்துல வந்து எப்பயுமே தண்ணி இருக்குது. ஏன்னா நிறைய கிணறு பக்கத்தில் தோண்டும் போது தண்ணி வந்து வராது ஒரு சில கிணறுல. இங்கே எல்லா கிணறுலையுமே தண்ணி இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஈஸியார்லேருந்து டிஸ்டன்ஸ்ன்றது தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. 20 கிலோமீட்டர் சம்திங் வரணும். ஜிஎஸ்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் வரணும். பட் இது மாதிரி லேண்டை வந்து பார்க்கணும், வாங்கணும், பெரிய லேண்ட்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு, ஒரு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இது மாதிரி பண்ணுறதுக்கும் எல்லா விதமான யூசேஜுக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன் அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து ஏக்கர்லாம் வந்து குரோர் கணக்கில் போய் ரோடு சைடில் இருக்கிறது தான். இப்போ இது வந்து ஒரு ஏக்கர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 50 lakhs சொல்கிறாங்க. 50 லட்ச ரூபா பர் ஏக்கர். 38 ஏக்கர் இருக்குது. சைனிங் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 4 பேர், 4 ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி. இது மொத்தமாக சேர்ந்து தான் அவங்க வந்து ஒரே ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து வந்து விற்கிறாங்க. என்ட்ரன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சின்ன மைனஸ் பாயிண்ட். நான் அதையும் என்ட்ரன்ஸு நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன். ரோடு வந்து என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட வந்து தண்ணி போகிற ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு. 30 ஃபீட்டு. என்ட்ரன்ஸ் வந்து நல்லா ஒரு பெரிய கேட் போட்டிருக்காங்க. நல்லா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸில். இந்த ஓடையை தாண்டி வருது சிமெண்ட் ரோடு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரோடு தான். நான் அங்கேருந்து வீடியோ எடுத்துருந்தோம். அப்படி நான் வீடியோவில் ட்ரோன்லேயே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. லென்த்து நான் நீட்டாக போகும். இது ஃபுல்லி காம்பவுண்டர். ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க. பெரிய கேட்டு. என்ட்ரன்ஸு 100 அடி. நான் எக்ஸாக்டாக செக் பண்ணிவிட்டேன். 100 அடி ஃப்ரண்டேஜ். 100 அடி ஃப்ரண்டேஜ். அப்படியே உள்ளே போயிட்டு பெருசாக வந்து பிரியுது. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1000 அடிக்கு மேலே உங்களுக்கு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1500 அடி போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டு. ஃபுல்லி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம உள்ளே பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆனால் ரோட்லேயே இருக்குது. ஆன் ரோடு, வில்லேஜ் ரோடு மேலே இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு ஹை டென்ஷன் லைனும் ப்ராப்பர்ட்டியில் கிராஸ் ஆகலை. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து சொல்லலாம். ஒரே ஒரு ஹை டென்ஷன் லைன் கூட கிராஸ் ஆகலை. நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆள்லாம் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இது வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் எடுக்கிறது வந்து ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி எக்ஸாக்டாக வந்து மதியானம் 2 மணிக்கு எடுத்துகிட்ருக்கேன். நல்ல வெயில். நம்ம தர்பூசணி எப்படி போட்டிருக்காங்க கிட்ட போயிட்டு பார்க்கலாம். நான் இது வரைக்கும் நான் காமிச்சது எல்லாமே வெறும் ப்ளைன் லேண்டு தான் காமிச்சிட்ருக்கேன். இங்கே வந்து தர்பூசணி போட்டிருக்காங்க. எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் எல்லாமே நிறைய வந்து தர்பூசணி தான் பண்ணுறாங்க. பார்க்கலாம். பைப் லைன் பண்ணியிருக்காங்க. 3 கிணறு. கண்டிப்பாக வந்து 3 கிணறு தண்ணியே போதும். தாராளமாக வந்து மீறும். அந்தளவுக்கு நல்ல தண்ணி இருக்குது. இது ஃபுல்லாகவே தர்பூசணி போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ட்ரிப் இரிகேஷனும் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக வந்து பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு தர்பூசணி. அந்த பக்கமும் தர்பூசணி போட்டுட்ருக்காங்க. நல்லா பாருங்கள், செடி இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிக்குது. ஃபுல்லாக தர்பூசணி தான். நீங்கள் ட்ரோன் வியூலே பார்த்துருப்பீங்க. சில்வர் கலரில் தெரியும் மேலேருந்து பார்த்தா. அது எல்லாமே தர்பூசணி தான். களை எடுத்துருக்காங்க. உரம்லாம் இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. அந்த பக்கமும் தர்பூசணி போடுறாங்க. நல்லா பாருங்கள், நல்லா ரெட் சாயில் கிணறு. நான் 3 கிணறுமே உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். 3மே நல்ல தண்ணி இருக்கக்கூடிய கிணறு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படும் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கு தான் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.